ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ ಎಬ್ಬಿರ್ಕಿಂಗೆ எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தங்க ஜன சமஸ்தக்கு எம்தி சந்தி எம் தசக்கு சரதாந்தோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டே விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் இப்போ வந்து 12:42 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கார்த்திகா சிஸ்டரோட ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு பாய்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அதனால நான் என்ன பண்ணுறேன், அதை திருப்பி நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டுருக்கேன். நான் யூடியூப் சேனல்லேருந்து சொல்கிறேன், பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து என்னென்ன சமைச்சிருக்கோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரும் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான இதுவும் உங்கள்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன். எப்படி ப்ளவுஸ் ரேட் வாங்குவீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து இவ்வளோ தான் கம்மியாக வாங்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து என் அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ் ஆகட்டும், எங்களோட ட்ரெஸ் பீஸ் இருந்தால் கூட நாங்கள் ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து அப்போவே வந்து 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா. அப்போ வந்து 2014 அந்த டைம்லேயே அவ்வளோ ரேட் வாங்குவாங்க. அப்படின்னும் போது ஸ்டிச் பண்ணவே அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் பண்ணுவேன். கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்து நான் வந்து இது பண்ணுவேன். நேற்று கூட வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காட்டிருப்பேன். நேற்று வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அவங்க வந்து டோட்டலாக வந்து ப்ளவுஸு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு டோட்டலாக வந்து 550 ரூபா வந்து எனக்கு கூகுள் ப்ளேயில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அனுப்புனதுக்கப்புறமே எனக்கு அது வந்து கொஞ்சம் சந்தோஷம் ஆகும். ஏன்னா அவங்க புது கஸ்டமர். இப்போது வந்து இன்னுமே ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் மிஷின் தான் ரொம்ப கோளாறு பண்ணுது. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது கட் ஆகிட்டே இருக்குது நூல். ரிப்பேரிங் பண்ணிட்டு வந்தாலும் சரி, திக்கான கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியல. நான் வந்து அம்மா வீட்டில் வந்து மெரிட் மிஷின் வச்சுருந்தேன். ஒரு வேளை அது கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்சல் போட்டால் ஒழுங்காக வருமா வராதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை தமிழ்நாட்டிலேயே வாங்கிட்டு வந்தால் கூட எனக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு வேளை நம்ம வந்து பார்சல் போட்டு விடுறோம் தமிழ்நாட்டிலேருந்து மிஷின் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக வருமா வராதா, சேஃப்டியாக எப்படி அனுப்புறது, என்ன ஏதுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வந்து இங்கே இருக்கிற மிஷின் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன் எதுக்குன்னு தெரியல. இங்கேவும் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குதானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மிஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சரி. இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த போர்டு வந்து இந்த லென்த்துக்கு வரும். நம்ம வந்து மெரிட் மிஷின் பெரிய மிஷின் வந்து வாங்கியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி மோட்ரு வந்து என்கிட்ட இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வருமா, இல்லை தமிழ்நாட்டுக்கு போய் வாங்குற மாதிரி அவர் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல அங்கேருந்து பார்சல் அனுப்புகிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக மிஷின் வாங்கணும். இப்போ வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த சின்ன மிஷினில் சுத்தமாக வந்து ஸ்டிச் பண்ண முடிய மாட்டேங்குது. திக்கான இப்போ வந்து 2 ஜாயிண்ட் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் ஜாயிண்ட் இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நூல் வந்து இப்படி விட்டுடுது. ஏன்னா ஒரு வாட்டி கீழே மிஷின் விழுந்ததுனால ரொம்ப பெண்ட் ஆகிட்டு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். போன வருஷம் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்போது வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா ஓடிச்சு. அப்புறம் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆயிருக்கும் மிஷின் ரெடி பண்ணி. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப மக்கர் பண்ணது. இருந்தாலும் ஆயிலிங் போட்டு நல்லா நீட்டாக இது பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், மிஷின் வாங்கலாமா இல்லை இதிலே ஸ்டிச் பண்ணலாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன பொரியல் அப்படின்னா பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய் கத்திரிக்காய்னு சொல்கிறேன், பப்பாயா, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். பூசணி இலை, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். சாம்பார் செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. மாமியார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து இது வந்து சுடு சாப்பாடு. இது வந்து ஹரிக்காக அவன்
சப்பாத்தி சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்காக தோசை வாங்கிட்டு வந்தேன். தோசைக்காக போட்டிருக்கேன். வாங்க இங்கே பாருங்கள், மாங்காய் வத்தல் வந்து பண்ணுறதுக்காக மாமியார் வந்து ஃபுல்லாக மாங்காய் வந்து போட்டு வச்சுருக்காங்க. மரம் வந்து ஒரு சைடில் விழுந்துருச்சு அங்கே வீட்டு பக்கத்தில், அதனால் அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க. இவ்வளோ இருக்குது, ஆனால் காஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வாங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மம்மி சாம்பார் போல ஆச்சு பாருங்க. ஏட்டா கோணம் சட்னி, டீ சட்னி. இது வந்து பசலை இது பச்சை பயிறு வந்து சட்னி பண்ணிருக்காங்க. ஒலைஞ்சினா ஓஹோ, டீ பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரியான வெயில். துணி எல்லாமே நாங்கள் வந்து துவைச்சி போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் மேடம் என்ன பண்ணுறீங்கோ? இங்கே பாருங்கள் ஹரி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் வந்து பூசணிக்காய் செடியில் வந்து பூசணிக்காய் வந்துருக்கு பார்த்தீங்களா? பூசணிக்காய் செடியில் பூசணிக்காய் தான் வரும், பொடலங்காய் வரும். ஆமாம், எங்களோட ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியுமா? பாருங்கள், ஒன்று பழுத்துருச்சு. நாங்கள் 2 எடுத்துட்டோம்க்கா. தக்காளி எடுங்கக்கா. இது வந்து பச்சை மிளகாய் எனக்காக இங்கே இருக்குது. உனக்காக? எஸ், உங்களுக்காக. இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே இருக்குது இன்னும் 2 பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒன்று ஷைனிங்காக அப்படியே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பூசணிக்காய் செடி வந்து போயிட்டுருக்கு அங்கே வரைக்கும். தெரியுதான்னு தெரியல, ஏன்னா கை வச்சுட்டு தான் இது பண்ணிட்டுருக்கேன். பாருங்க, கீரை வந்து போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அப்பா வந்து அங்கே மணலெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த வீட்டுக்கிட்ட வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாம் நம்மளால் ஒரே வாட்டி ஒட்டுக்க செய்ய முடியாது, அதனால தான். இங்கே பாருங்கள், இது வந்து கீரை வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், குட்டி குட்டியாக வந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல மழை வந்ததுனால அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்பா, இந்த பக்கமும் யாரும் இல்லை, அந்த பக்கமும் யாரும் இல்லை, சுத்தமாக சரியான வெயில். வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்து எனக்கும் டயட்ல இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியாக தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் படி சாம்பார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எல்லா இதுவும் காயும் போட்டு சொல்லிட்டேன் ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஹரி, நான், ராதா சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். பசிக்குது பயங்கரமா. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நல்லா இருக்காக்கா? அது சட்னி சூப்பராக இருக்கா? உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். வா ஹரி சாப்பிடுவேன். அக்கா அவனுக்கு ஃபேன் காற்று கொஞ்சம் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு சமையல்? சூப்பராக இருந்தது. சாம்பார் செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே தமிழ்நாட்டு சாம்பார் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் நான் வந்து பவுடரை வாங்கிட்டேன். இல்லை சாம்பார் பொடி போட்டதுனால மட்டும் அப்படி இல்லை, உண்மையாக சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டேன் நான். அதோட அந்த பொரியல் அம்மா நீதான் செஞ்சியா? கீரை எல்லாமே போட்டு செஞ்சிருந்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. அம்மா வந்து பச்சை பயிர்ல வந்து சட்னி துவையல், அது சட்னி இல்ல துவையல், அது துவையல் செஞ்சிருந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்றேன். சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருந்தது. நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த கேரளால சொல்லுவாங்க தெரியுமா, சமுஞ்சியும் என்னவோ சொல்லுவாங்க தெரியுங்களா, மாங்காயில செய்வாங்க தேங்காய் போட்டு, அதை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் காலையில. பட் அது எனக்கு தெரியும், மாங்காய் மரத்துல இருந்து பறிச்சேன்னா கண்டிப்பா அதை நான் செஞ்சு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது தப்பு குறை இருந்ததுன்னா வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நாங்க நெக்ஸ்ட் டைம் அதை மாத்திக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.